இந்த புதிய வருஷத்திலே ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை நாம் வாசிக்க கேட்போம். We are going to read the promising verse that the Lord kept for us this year. ஆதியாகமம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை ஒருவர் சத்தங்களை உயர்த்தி வாசியுங்கள். Genesis 30:12. Anyone can read it loudly. ஆதியாகமம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 12வது வசனம். Genesis 30:12. I will surely treat you well and make your descendants as the sand of the sea, which cannot be numbered for multitude. ஆண்டவர் இந்த புதிய வருஷத்திலே பெருகுவீர்கள் என்ற ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு முன்பதாக வைக்கிறார். The Lord kept us a promising word that you shall multiply. இந்த வருஷம் நமக்கு ஒரு பெருக்கத்தின் ஆண்டாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. The Lord bless us as the year of multiplication. நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து எண்ணி முடியாத கடற்கரை மணலைப் போல மிகவும் பெருக பண்ணுவேன். I will surely treat you well and make your descendants as the sand of the sea, which cannot be numbered for multitude. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் பெருகுவீர்கள். The Lord says that you will multiply. இது தேவனுடைய வாக்குத்தத்தம். This is God's promising words. நீங்கள் உலக பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் பெருகிக் கொண்டே இருப்பீர்கள். You will multiply spiritually and earthly. உன்னதத்தின் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொண்டு நீங்கள் பெருகுவீர்கள். You will inherit the heavenly blessing and you will multiply. இந்த வருஷம் ஆத்துமக்களை ஆதாயம் செய்து கொண்டு நீங்கள் பெருகுவீர்கள். And this year you're going to multiply by winning the souls for Christ. பரலோக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் நிரம்புவீர்கள். And you're going to receive the heavenly blessing and multiply. ஆண்டவர் இந்த வருஷத்திலே நம்மை கூட்டல் வடிவத்திலே ஆசீர்வதிக்க விரும்பவில்லை, பெருக்கல் வடிவத்திலே உங்களை ஆசீர்வதிக்க மனப்பூர்வமாக விரும்புகிறார். The Lord is not going to bless us in addition, the Lord going to bless us in multiplication. Praise be to God. வேதம் சொல்லுகிற பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை சில வினாடிகள் சில நிமிடங்கள் ஆண்டவருடைய ஸ்தோத்திரம் வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். And for a few minutes that we are going to listen to the Lord's words of the multiplication. நீங்கள் பெருகுவீர்கள். That you will increase and you will multiply. ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே பார்ப்பீர்கள் என்று சொன்னால், You see in Genesis chapter 1 verse 28. நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி ஆண்டு கொள்ளுங்கள் என்ற ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைக்கிறார். The Lord keeps up God's blessing. The multiplication is God's blessing. Then God blessed them and God said to them, Be fruitful and multiply, fill the earth and subdue it. இந்த வசனத்தின்படி நாம் பார்ப்போமானால் பெருகுவது தேவனுடைய ஆசீர்வாதம். According to this verse, we understand the multiplication is God's blessing. நீங்கள் பெருகிக் கொண்டு போவது தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். That you keep on multiplying is the biggest blessing that the Lord gives to you. அப்ப தேவனுடைய ஆசீர்வாதம் என்ன? நீங்கள் பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும். What is God's blessing? That you will keep on increasing. இரண்டாவது யாத்ராகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் 12வது வசனத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், Secondly, let's see Exodus chapter 1 verses 7 and 12. இஸ்ரவேல் புத்திரர் மிகவும் பலுகி ஏராளமாக பெருகி பலத்திருந்தார்கள். The Israelites multiplied, increased greatly. இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவாய் ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவாக பெருகிக் கொண்டே போனார்கள். How the Israelites are subdued, more than that the Israelites multiply. நீங்கள் பெருகுவது தேவனுடைய ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, நீங்கள் பெருகுவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. That you are multiplying is not only God's blessing, it is God's will too. மூன்றாவது நீதிமொழிகள் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், Thirdly, we see in Proverbs chapter 14 verse 28 says, ஜனத்திரட்சி ராஜாவின் மகிமை என்று சொல்லப்படுகிறது. In the multitude of the people is the king's honor. அப்ப நீங்க பெருகுவது தேவனுக்கு ஒரு மகிமையை உண்டாக்குகிறது. That when you multiply, it brings glory to God. ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறவர்கள் வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. And those who receive the blessing, lift your right hand and say amen. Hallelujah. அப்ப பெருகுவது என்பது தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய சித்தம், தேவனுக்கு மகிமை. And multiplying is God's blessing, it's a God's will as well as God's glory. வேதாகமம் சொல்லுகிற அற்புதங்கள் என்ன என்று சொல்லி சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். And let us see the miracles of multiplication in the Bible. அற்புதங்களில் ஒரு அற்புதம் பெருகுகிற அற்புதம். One of the miracles is the multiplication. வேதத்தில் நீங்கள் பார்க்க முடியும். And we'll see in the Bible. சாரிபாத் விதவையினுடைய வீட்டிலே மாவும் எண்ணெயும் பெருகிக் கொண்டே இருக்கிறது. In the house of Zarephath,
the flour and the oil kept multiplying. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்திலே பார்ப்பீர்கள் என்று சொன்னால், Second King and chapter 4, ஒரு தீர்க்கதரிசனுடைய மனைவி வீட்டிலே எண்ணெய் அவளுடைய கடன் பிரச்சனை முடிகிற வரை பெருகிக் கொண்டே இருக்கிறது. a prophet's widow saw her oil multiply until all her debts were paid. இந்த தீர்க்கதரிசனுடைய மனைவி எந்தெந்த காலியான பாத்திரங்களை எல்லாம் கொண்டு வந்து வைத்தாலோ எல்லா பாத்திரங்களும் நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கிறது. And whichever the vessels that she brought from the neighbors as well as from the house, all the vessels were being filled. இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புத ஊழியத்தை நாம் கவனித்து பார்ப்போம் என்றால், Let us observe Jesus' miraculous life and service. 5 அப்பங்களையும் 2 மீனையும் எடுத்து ஆண்டவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். Jesus took the 5 loaves and 2 fish and looked above and prayed. 5 அப்பமும் 2 மீனும் பெருகிக் கொண்டே இருக்கிறது. 5000 பேர் போஷிக்கப்படுகிறார்கள். And the 5 loaves and 2 fish keep on multiplying till 5,000 people were fed on that. 12 கூடை நிறைய நிரம்புகிற அளவுக்கு பெருகிக் கொண்டே இருந்ததா. With 12 baskets of fragments was keep on multiplying and left. ஒரு இடத்துல 7 அப்பங்களும் சிறு மீன்களையும் வானத்தை அண்ணாந்து பார்த்து ஜெபித்த பொழுது 4000 பேர் போஷிக்கப்படுகிற அளவுக்கு பெருகிக் கொண்டே இருக்கிறது. In another instance, 7 loaves and a few small fish multiplied to feed 4,000 people. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. God's name be glorified. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 51ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால், Let us observe carefully Isaiah chapter 51 verse 2. அங்கு வேதம் சொல்லுகிறது, And the Bible says, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். Look unto Abraham your father and unto Sarah that bare you. அவன் ஒருவனாக இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் என்று சொல்லுகிறார். For I called him alone and blessed him and increased him, the Lord says. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் 3 ஆசீர்வாதத்தை கொடுத்து பெருக பண்ணினார். The Lord gave 3 blessings and made Abraham to multiply. முதலாவது ஆண்டவர் சொல்கிறார், நீ பூமியின் தூளை போல பெருகுவாய். The first, the Lord says that you will multiply like the dust of the sea. இரண்டாவது கடற்கரை மணலை போல பெருகுவாய். The second, the sand of the seashore. மூன்றாவது ஆகாயத்து நட்சத்திரங்களைப் போல And பெருகுவாய். the third, the stars of the sky. இது 2 பெருக்கத்திலே ஒரு 2 பெருக்கங்கள் இம்மைக்குரிய பெருக்கங்கள், அடுத்தது உன்னதத்துக்குரிய பெருக்கங்கள். The 2 of these are earthly multiplication and the third is the heavenly multiplication. இப்ப ஆபிரகாமுடைய சந்ததியை கர்த்தர் பெருக செய்வதற்கு ஒரு காரியத்தை திட்டமிடுகிறார். The Lord plans to multiply the descendants of Abraham. ஆண்டவருடைய திட்டமே ஆபிரகாம் பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும். The God's plan is that Abraham and his descendants keep on multiplying. இந்த 2026வது வருஷம் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். ஆசீர்வதிக்கப்படுகிறவர்கள் அதை பெருகிக் கொண்டு அதை சுதந்தரித்துக் கொண்டே இருப்பார்கள். And this year 2026, the Lord wants to bless us and make us to multiply, and whoever receive this blessing will keep increasing. வேதம் சொல்லுகிறது, யாக்கோபுக்கு 4 மனைவிமார்கள் இருந்தார்கள். The Bible says Jacob has 4 wives. ராகேல், லேயாள், சில்பாள், பில்காள் என்ற 4 மனைவிகள். Jacob had 4 wives. இந்த 4 பேரும் 12 பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள். And 4 of them gave birth to 12 children. வேதம் சொல்லுகிறது 12 பேரும் பலுகி பெருகினார்கள். And all the 12 multiplied and increased. 12 என்பது தேவன் உருவாக்கின ஒரு பெருக்கத்தின் எண்ணாக இருக்கிறது. The Lord chose the number 12 as a number of multiplication. இந்த 12 பேருக்கும் ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை கர்த்தர் கையில கொடுக்கிறார். For this 12, the Lord gave the land that flows with milk and honey. புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், In the New Testament, we'll see இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரும்போது இதே பெருக்கத்தின் எண்ணான 12 ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். and the same number 12 Jesus chose when he come to this earth to serve. தனக்கு 12 பேரை சீஷர்களாக ஆண்டவர் தெரிந்து கொண்டார். The Lord selects 12 of them as his disciples. யாக்கோபின் பிள்ளைகள் எப்படி பெருகினார்களோ அதே போல புதிய ஏற்பாட்டில் 4 சுவிசேஷகர் மூலமாக ஆண்டவர் ஒரு பெருக்கத்தை உண்டாக்குகிறார். Just as Jacob's children multiplied, the New Testament say in the New Testament as 4 evangelists, Matthew, Mark, Luke and John, through them multiplication happened.
மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இவர்கள் மூலமாக உலகத்துள்ள 4 திசைகளுக்கும் தேவனுடைய சுவிசேஷம் பெருகிக் கொண்டே இருக்கிறது. And through Matthew, Mark, Luke, and John to spread the gospel to the 4 corners of the earth, east, west, south, and north. ஆதியாகமம் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், Let us see Genesis chapter 1 verse 28. கர்த்தர் ஏதேன் தோட்டத்திலே ஆதாமையும் ஏவாளையும் வைத்து ஆண்டவர் பலுகி பெருகுங்கள் என்று சொல்லுகிறார். The Lord placed Adam and Eve in the garden of Eden and said, keep multiplying. இந்த ஏதேன் தோட்டத்தை செழிப்பாக்கும்படி ஆண்டவர் ஒரு நதியை வைக்கிறார். And the land to be fertile and to flourish, the Lord kept a river. இந்த நதியானது 4ஆக பிரிந்து ஓடுகிறது. And this river divides into 4 and runs over the Eden. இந்த நதி பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்கிறது. And this river symbolizes the Holy Spirit. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லும்போது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எல்லா இடங்களிலும் சாட்சியாக இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். Acts chapter 1 verse 8 says, when the Holy Spirit comes, you will multiply and your word of the Lord will reach the entire part of the world. இந்த பரிசுத்த ஆவியானவரை சீஷர்கள் பெற்றுக்கொண்ட போது 4 விதங்களிலே பெருகினார்கள். When the disciples received this Holy Spirit, they multiplied in 4 stages. ஆண்டவர் முதலாவது எருசலேமிலே நீங்கள் பெருகுவீர்கள். The Lord says that you will increase in Jerusalem. இந்த எருசலேம் என்பது என்ன? உங்களுடைய வீட்டை குறிக்கிறது. What is this Jerusalem? The Jerusalem represent your home. முதலாவது வீட்டுக்குள்ளே நீங்கள் பெருக ஆரம்பிப்பீர்கள். First you will multiply in your house. இரண்டாவது யூதேயா முழுவதும் பெருகுவீர்கள். And in all Judah you will multiply. இந்த யூதேயா என்பது என்ன? உங்களுடைய இனத்தவர்கள், நண்பர்களை குறிக்கிறது. And what does the Judah represent? The Judah represent your relatives and friends. மூன்றாவது சமாரியாவை முழுவதும் நீங்கள் பெருகுவீர்கள். And thirdly you will increase in Samaria. சமாரியா என்பது யாரை குறிக்கிறது? புறஜாதியாரான ஜனங்களை குறிக்கிறது. Now, who is the Samarians? The Samarians represent the Gentiles. நான்காவது உலகம் முழுவதும் நீங்கள் பெருகுவீர்கள். The fourth one, to the ends of the earth you will multiply. உலகம் முழுவதும் சகல ஜாதிகளையும் சீஷராக்க வேண்டும் என்ற ஆசீர்வாதத்தில் நீங்கள் பெருக வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். The Lord wants you to multiply in increasing the winning souls for the entire world for Jesus Christ. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Praise and glory to Jesus ஒரு Christ. உதாரணத்தை உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். I want to keep an ஒரு example நடந்த before ஒரு you சம்பவம். and a real incident that பல happened ஆண்டுகளுக்கு முன்பதாக so many years back. ரிச்சர்ட்சன் என்ற ஒரு தேவ மனிதர் And Richardson, a devoted person, நிக்கோபார் தீவிலே போய் ஊழியம் செய்யும்படியாக கடந்து போகிறார். and he decided to do the gospel in the Nicobar Islands. இந்த நிக்கோபார் தீவு முழுவதும் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் நிரம்பி இருக்கிறார்கள். And this Nicobar Island was completely filled with Gentiles. இந்த தீவினுடைய மக்களை எப்படியாவது ஆண்டவருக்கு சொந்தமாக்க வேண்டும் என்ற ஒரு பாரத்தோடு இந்த ஊழியக்காரர் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். This devoted Richardson was praying with a burden to win them for Jesus Christ. இந்த ஊழியக்காரருக்கு ஆண்டவர் இதே திட்டத்தை கொடுத்தாராம். The Lord gave the same plan to this man. என்ன திட்டம்? What is the plan? ஆண்டவர் எப்படி 12 பேரை தெரிந்து கொண்டாரோ அதே போல How the Lord chose the 12 disciples, same like that. இந்த ஊழியக்காரரும் 12 பேரை தெரிந்தெடுக்கிறார். And the same devoted person chose 12 people. இந்த 12 பேருக்கும் காலையிலும் மாலையிலும் கடற்கரை மணலில உட்கார்ந்து இயேசுவுடைய சரித்திரத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். And this man taught these 12 people morning and evening. He taught them the history of Jesus. பின்பதாக அவருக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். Later he taught them how to pray. பின்பதாக அவர்களை அபிஷேகத்துக்குள்ள வழி நடத்துகிறார். Later he led them into the anointing. ஒரு வருஷம் போதித்துக் கொண்டே இருக்கிறார். And for 1 year he was teaching them. இப்போ ஒரு வருஷத்துக்கு பின்பதாக And after 1 year, இந்த 12 பேரை பார்த்து இந்த ஊழியக்காரர் சொன்னாராம், and the man looked at these 12 members and said, நீங்கள் ஒவ்வொருவரும் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களை சீஷராக்க வேண்டும். and each one of you choose 12 other people and make them disciples. இதனால் என்ன நடந்தது? And what happened? மொத்தம் 144 பேர் கர்த்தருக்கென்று ஆதாயம் செய்யப்பட்டார்கள். And finally 144 and people were been gained for Jesus Christ. சில வருஷங்கள்ல நிக்கோபார் தீவில இருக்கிற அத்தனை ஜனங்களும் ரட்சிக்கப்பட்டு பெரிய கம்பீரமாக பெருக ஆரம்பித்தார்களாம். And few years the entire island, the Nicobar Island,
was become a Christian island. இந்த நிக்கோபார் தீவில் இருக்கிற கடற்கரையிலே இந்த ஊழியக்காரனுடைய சிலை இன்றைக்கும் கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறது. Even now in the shore of a Nicobar island, we'll see a statue stand still. வேதாகமத்திலே இயேசுவுடைய வழிமுறையை நாம் கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால், In the Bible, let us clearly listen to the preaching of Jesus. ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தை சுவிசேஷத்தினால் நிரப்புங்கள். The Lord says, you fill this earth by the gospel. கிறிஸ்தவர்கள் பலுகி பெருகி தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்குவதற்காக, And those who are received, they will multiply and fruitful the entire world. ஆண்டவர் 12 பேரை தெரிந்தெடுத்தாரா? The Lord chose the 12 disciples. இந்த 12 பேர் எப்படிப்பட்டவர்கள்? And how was this 12 disciples? பேதையாக இருந்தவர்கள். பேதையாக இருந்தவர்கள். And they were so ignorant. மீன் பிடித்துக் கொண்டிருந்த பேதுருவை கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். The Lord chose Peter, a fisherman. வலையை அலைச்சிக் கொண்டிருந்த அந்திரேயாவை தெரிந்தெடுக்கிறார். The Lord who selected Andrea, who washed the nets. வரி வசூலிக்கிறவனிடத்தில் உட்கார்ந்திருந்த மத்தேயுவை தெரிந்தெடுக்கிறார். Matthew, who collect taxes and sits in his tax office. He selects him. இப்படிப்பட்டவர்களை வைத்து 3 வருஷங்கள் அவரோடு தங்க வைத்து உபதேசித்து அபிஷேகத்தை அவர்கள் மேல் ஊற்றியர்ந்து கொண்டே இருந்தாரா? The Lord chose these kind of 12 people, and the Lord preached them for 3.5 years and filled them by his words and anointing. இந்த சீஷர்கள் பெருக வேண்டும் என்பதற்காக, And to the disciples to multiply, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார். Jesus Christ sent the Holy Spirit so that these disciples will multiply. இப்ப பரிசுத்த ஆவியானவர் வந்தபோது என்ன நடந்தது? What happened when the Holy Spirit came upon them? உன்னதத்திலுள்ள பலன் அவர்கள் மேல் வர ஆரம்பித்தது. And they were being strengthened by the heavenly strength. இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பேதுரு எழும்பி நின்று பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். And Peter, who received this anointing and stood and started to preach. 3000 5000 திரளான ஜனங்கள் என்று ஜனங்கள் ரட்சிக்கப்பட ஆரம்பிக்கிறார்கள். And 3,000 and 5,000 being saved. ஒரு தலைமுறை கடந்து போவதற்கு முன்பதாகவே ஐரோப்பியா முழுவதும் கிறிஸ்தவர்கள் நிரப்பப்பட ஆரம்பிக்கிறார்கள். Within one generation, Christians multiply across the entire Europe. இயேசுவுக்கு ஊழியம் செய்ய கிடைத்த காலங்கள் எத்தனை காலங்கள்? How many years Jesus got for his preaching? 3 வருடங்கள் மாத்திரமே. Just 3.5 years. யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே பார்ப்பீர்கள் என்று சொன்னால், Let's see John chapter 9 verse 4. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது இப்படி சொல்லுகிறார், Jesus said that பகல் காலம் இருக்க மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியையை செய்ய வேண்டும். I must work the works of him who sent me while it is day. ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத லாக்காலம் வருகிறது. The night is coming when no man can work. யோவான் 11ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே பார்ப்போம் என்று சொன்னால், John 11 9. பகலுக்கு 12 மணி நேரம் உண்டு. In a day there are 12. இன்றைக்கு நாம் எந்த நேரத்தில் இருக்கிறோம்? And we are in which day, time and date? 11ஆம் மணி நேரத்துக்குள் வந்து விட்டோம். We have come into the 11th hour. வேதம் சொல்கிறது பகல் காலம் முடிந்து ராக்காலம் ஆரம்பமாக இருக்கிறது. And the Bible says the day has finished and the night has started. இந்த குறுகிய காலத்துக்குள்ளே ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் பலுகி பெருகி சுவிசேஷத்தினால் உலகத்தை நிரப்ப வேண்டும். The Lord says in this short time that you will multiply and fill this earth with his preaching. இதற்காகவே ஆண்டவர் கிருபையின் வாசல்களையும் சுவிசேஷத்தின் வாசல்களையும் நமக்காக தேசத்திலே திறந்து But வைத்திருக்கிறார். this is the reason the Lord opened the gates of grace and opened the gates of the gospel to the entire world. அபிஷேகத்தின் மலையை கர்த்தர் ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். And the Lord was pouring the anointing on everyone as a rain. இதற்காக நமக்கு சுகமும் பலனும் ஆரோக்கியத்தையும் ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். That's why the Lord gives us a good health and keeps us multiplying. இத்தனை ஆசீர்வாதங்கள் எதற்காக? Why did we receive so much of blessing? நீங்கள் ஆத்துமாதாயம் செய்து To win the souls. குறைந்தது 12 பேரையாவது கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும். At least 12 souls that we have to win and take us to the heaven. விஞ்ஞானத்தில் ஒரு கணக்கெடுப்பு இப்படி சொல்லுகிறது, Scientifically there is a saying, உலகத்தில் ஒவ்வொரு நிமிடமும் 3,28,000 பேர் மரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். every minute 3,28,000 people die worldwide. இதிலே 99% நம்பிக்கை இல்லாத மரணங்கள். And out of this 99% die without hope. தேவன் இல்லாத மரணம். And
a death without God. ஐயோ இயேசுவை பற்றி எங்களுக்கு சொல்ல யாருமே இல்லையே, நரகத்துக்கு போகிறோம் என்று சொல்லி நரக ஆக்கினியிலே பொத்து பொத்து என்று விழுந்து கொண்டே And இருக்கிறார்கள். all this 99% was falling into the lake of fire because no one told them about Jesus. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு தேவனுடைய வார்த்தை, And today the Lord going to say the word, நீங்கள் ஒவ்வொருவரும் சுவிசேஷம் அறிவித்து ஜனங்களை இயேசுவுக்கு சீஷராக மாற்ற வேண்டும். and each one of you present here and give the gospel to the people and make the people for Jesus Christ. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. And God's name be glorified. இரண்டாவது ஸ்தோத்திரம் 12 என்ற எண் பெருக்கத்தின் எண்ணாக இருக்கிறது. The secondly, the number 12 is a number of multiplication. இந்த 12 என்ற எண் பெருக்கத்தின் எண்ணாக இருந்தாலும் Though it is a number of multiplication, சாத்தானும் 12 என்ற எண்ணை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். even Satan uses this number 12. மார்க் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், I will see in Mark chapter 5, 12 வருடமாக பெரும்பாடுபட்ட ஒரு ஸ்திரியை குறித்து வாசிக்கிறோம். and we will read about a woman who was suffering for 12 years. இவளுடைய வியாதி என்ன? What is her sickness? 12 வருடம் ரத்தம் போய்க்கொண்டே இருக்கிறது. And for 12 years she was bleeding. வேதம் சொல்லுகிறது, The Bible says, மாம்சத்தின் உயிர் அதன் ரத்தத்தில் இருக்கிறது. and the life is in the blood. ரத்தம் போக போக உயிர் போய்க்கொண்டே இருக்கிறது என்ற அர்த்தம். When she was bleeding, her life was also going out. இப்ப 12வது ஆண்டுக்குள் இந்த மகள் வந்து விட்டாள். And she came into the 12th year. இந்த 12வது ஆண்டு என்ன நடக்கிறது? And what happens in this 12th year? இவளுடைய எல்லா ஆஸ்திகளையும் இழந்து வைத்தியர்களால் கைவிடப்பட்டு பரிதாபமான நிலைமைக்குள் இவள் வந்து விட்டாள். And she come into a very drastic stage, and she was left everything, and even the doctors left her. இந்த 12வது ஆண்டினுடைய முடிவிலே, And the end of the 12th year, இயேசுவினுடைய வஸ்திரத்தை தொட்டு இவள் சுகமானாளாம். and she touched the garment of Jesus and got healed. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. Let's rise and say hallelujah. ஆமென். இதே போல அதே அதிகாரத்தில் இன்னொரு சம்பவம் சொல்லப்படுகிறது. In the same chapter there is another incident. யவீருவின் மகள், The daughter of இந்த யவீருவின் மகள் தன்னுடைய 12வது வயதில் செத்து போய்விட்டாள். at the age of 12 her daughter died. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த யவீருடைய வீட்டுக்கு போய் அந்த மகளை உயிரோடு எழுப்புகிறார். Jesus Christ went to their house and the Lord raised that girl. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? And what the word இன்னைக்கு gave to us, ஊழியம் செய்யாதவர்கள், and those who are not doing the ministry, ஆத்தும ஆதாயம் செய்யாதவர்கள், those who are not winning the soul for Christ, கொஞ்சம் கொஞ்சமாக ஆவிக்குரிய மரணத்திற்குள்ளே போய்க்கொண்டே இருக்கிறார்கள். and they are all going into the death of spiritual death. இந்த 2026வது வருஷம் முதல் மணி நேரத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு முக்கியமான வார்த்தை, The Lord gives a very important word, a promise in this years, in this very prophet இந்த minute. மரணத்துக்குள் போகிற நம்மை ஆண்டவர் உயிர்ப்பிக்கவே மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறார். And those who are going into the death, the Lord wants to raise us up. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோம். Raise and say amen. பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குணமாக்கி யவீருவின் மகளை உயிரோடு எழுப்பினவர் நம்மை எழுப்புவதற்கு நம்முடைய மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறார். The Lord who healed the women and who raised the dead girl, the Lord is among us. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை, The Lord, the verse gives to us, ஒருபோதும் உங்களுக்கு இந்த நிலைமை வந்துவிடக் கூடாது. and you will not face such kind of a destruction இதனால் நீங்கள் situation. என்ன செய்ய வேண்டும்? What we should do, உங்களுக்கென்று எப்படியாவது 12 பேரை தெரிந்தெடுத்து, so each one of you choose 12 members for you, நீங்கள் அவர்களுக்கு ஆவிக்குரிய பெற்றோராக மாற வேண்டும். and you have to turn as a spiritual father for all these 12. அவர்கள் சீஷராக இருப்பார்கள் என்றால் குருக்களைப் போல நீங்கள் செயல்பட வேண்டும். When they are disciples, and you must be like the teacher. அவர்கள் மாணவர்களாக இருப்பார்கள் என்றால் ஆசிரியரைப் போல செயல்பட வேண்டும். And when they are a student, you should be the master for them. களிமண் உருண்டைகளை வைரக் கற்களாக மாற்றி விடுகிற ஒரு பொறுப்பை ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் உங்கள் கையில ஆண்டவர் கொடுக்க The விரும்புகிறார். Lord gave the biggest responsibility into your hands to change the stones into diamonds. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், We'll see in Colossians chapter 1 verse 28. வேதம் சொல்லுகிறது, The Bible says, எப்படியாவது அவர்களை கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களாக நிலைநிறுத்த வேண்டும். and you have to
inherit them and you have to bring them for Jesus Christ. நீங்கள் தெரிந்தெடுக்கிற 12 பேருக்கு எந்த விதத்திலேயாவது அவர்களுக்கு இயேசுவை அறிவிக்க முடியுமோ அப்படி அறிவிக்க வேண்டும். And for all the 12 whom you chose, you have to give Jesus to them in whatever way it's possible for you. இந்த 12 பேரை அடிக்கடி நீங்கள் போன் செய்து அவர்களோடு இணைந்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். And all the 12 keep bringing to them and pray with them. அவர்களுக்கு நல்ல ஆவிக்குரிய புத்தகங்களை வாங்கி அதை வாசிக்க சொல்லிக் கொடுக்க வேண்டும். Give them many spiritual books and tell them to keep reading. இந்த 12 பேரை அடிக்கடி கர்த்தருடைய ஆலயத்துக்கு நீங்கள் கொண்டு வர வேண்டும். And you should bring them, this 12 of them, to church regularly. இவர்கள் நிமித்தமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து சந்தோஷமாக கர்த்தர் உங்களை பெருக செய்வாரா. On behalf of this 12, the Lord bless you and make you multiply. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, The beloved children of Jesus Christ, நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்து ஆத்துமக்களை ஆதாயம் பண்ணும்போதுதான் when you preach the word and win the souls for Christ, then only உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் பெருகிக் கொண்டே இருக்குமா. then only the anointing in you will keep increasing. உலகத்தில் ஒரு பழமொழி உண்டு, And there is a proverb in this world, இறைக்கிற கிணறு ஊரும் இறையாத கிணறு நாரும் என்பார்கள். and the well that springs water will become fresh, and the well that is not springs will become dry and stings. ஆண்டவர் ஆத்தும ஆதாயம் செய்யும்படிதான் இன்றைக்கு ஆவியின் வரங்களை கர்த்தர் மத்தியில ஊற்றிக் கொண்டிருக்கிறார். The Lord poured his gifts among us to win the souls for him. இந்த அபிஷேகத்தை அடிக்கடி நாம் அனல் மூட்டிக் கொண்டே இருக்க வேண்டும். And we should keep on igniting this anointing. அடுத்த ஒரு பெருக்கத்தை வேதத்தில் நாம் பார்க்க And முடியும். there's another multiplication we see in the Bible. இப்ப இயேசு கிறிஸ்து 12 பேரை தெரிந்தெடுக்கிறார். Jesus now selects the 12 disciples. இந்த 12 பேர் இப்பொழுது 70 பேராக மாறுகிறார்கள். And this 12 disciples become 70 of them. 12 என்ற எண் இப்போது 70 என்ற எண்ணாக மாறுகிறது. And this number 12 now becomes the number 70. யாத்திராகமம் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே வாசிப்போம் என்று சொன்னால், And we'll see in Exodus chapter 15 verse 27. எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் ஏலேமுக்கு வருகிறார்கள். And the Israelites who have been relieved from the Egypt, and they came to Elim. அங்க வேதம் சொல்ல அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரிச்ச மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். And the Israelites found 12 wells of water and 70 palm trees at Elim. ஆதியாகமம் புத்தகம் 46ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், In Genesis chapter 46 verse 27 says, யாக்கோபின் 12 பிள்ளைகளும் எகிப்துக்கு வரும்போது 70 பேராக மாறுகிறார்கள். and the sons of Jacob's 12 children have multiplied into 70 people by the time they reach Egypt. யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் தான். Jacob had 12 children only. இப்பொழுது எகிப்துக்கு வரும்போது இவர்கள் 70 பேராக மாறுகிறார்கள். And when they came to Egypt, they are 70. புதிய ஏற்பாட்டிலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், And we'll see in Luke chapter 9, இயேசு கிறிஸ்து 12 சீஷர்களை வரவழைக்கிறார். Jesus called the 12 disciples. இப்ப 10வது அதிகாரத்துக்கு நீங்கள் திருப்பீர்கள் என்று சொன்னால், When you turn to chapter 10, கர்த்தர் வேறு 70 பேரை நியமித்து என்று எழுதி இருக்கிறது. and there it is written, the Lord selects another 70 of them. 9ஆம் அதிகாரத்தில் 12 பேர், 10ஆம் அதிகாரத்தில் 70 பேர். In the chapter 9 it's 12, and whereas in chapter 10 it is 70. இப்பொழுது 12 70ஆக மாறிவிட்டது. And now the 12 becomes 70. இதுதான் பெருக்கத்தின் ஆசீர்வாதம். This is called the blessing of multiplication. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, The beloved children of நீங்கள் Christ, பெருகும்படி அழைக்கப்பட்டு you இருக்கிறீர்கள். are called to multiply. நீங்கள் பெருகும்படிக்கு கர்த்தருடைய வித்து உங்களுக்குள் ஊன்றப்பட்டு இருக்கிறது. And the word of God was sown into you so that you will multiply. நீங்கள் 12 நீரூற்றுகளாகவும் 70 பேரிச்ச மரங்களாகவும் நீங்கள் விளங்க ஆரம்பிப்பீர்கள். And you will become the 12 wells of water and 70 palm trees. பேரிச்ச பழத்தை போல இனிமையான சத்துள்ள வேறு ஒன்றும் பேரிச்ச பழத்தை போல நம்முடைய வாழ்க்கையில பார்க்க முடியாது. And we will see that Lord bless our lives like the sweet dates, and we cannot see anything that's sweeter than the dates. மகா வறட்சியான காலங்களிலும் பேரிச்ச மரமானது தேன் போன்ற சுவையான பழங்களை கொடுத்து கொண்டே இருக்குமா. Even the dryness and the drought, and these palm trees give us sweet and nourishing fruits. கர்த்தர் உங்களை கனி கொடுக்கும்படி அழைத்திருக்கிறார். The Lord called you to
be a fruitful one. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே பார்ப்பீர்கள் என்று சொன்னால், When you read Revelation chapter 22 verse 2, நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இருக்கரையிலும் 12 விதமான கனிகளை கொடுக்கிற ஜீவ விருட்சம் இருந்தது. and the verse says, in the middle of its street and on either side of the river was the tree of life, which bore 12 fruits, அது மாதந்தோறும் தன்னுடைய கனியை கொடுத்து கொண்டே இருந்ததாம். each tree yielding its fruit every month. அதனுடைய விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு, சுகம் அடைவதற்கு ஏதுவாக இருந்ததாம். And the leaves of the tree were for the healing of the nation. வருஷத்துக்கு 12 மாதங்கள் உண்டு. And there are 12 months in a year. பகலுக்கு 12 நேரம் உண்டு. The 12 hours in a day. இந்த கர்த்தர் கொடுத்திருக்கிற 12 மாதங்களிலும், And the Lord given us this 12 months and all these months. நீங்கள் கர்த்தருக்காக கனி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். And you should be fruitful for Jesus Christ in all these 12 months. கிருபையாக கொடுத்திருக்கிற பகல் காலம் இருக்க மட்டும், And by graciously the Lord gave this 12 hours in a day. ஆண்டவர் சொல்கிறார், என்னை அனுப்பினவருடைய கிரியை நான் செய்ய The வேண்டும். Lord says that I have come to do the work that my Father have sent me for. இந்த ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற கிருபையின் காலங்களிலே என் ஆண்டவருக்காக நான் கனி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற இதய துடிப்பு நமக்குள் துடித்துக் கொண்டே இருக்க வேண்டும். And in this grace period our heart should keep beating that we should be fruitful for Jesus Christ. 12 மாதங்களிலும் 12 விதமான அபிஷேகத்தினாலே கர்த்தர் நம்மை நிரப்ப வேண்டும். In all this 12 months the Lord will bless us with the 12 anointing. ஒவ்வொரு புதிய மாதத்துக்குள் கால் எடுத்து வைக்கும்போது 2 கைகளை உயர்த்தி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். When you enter in every new year you have to raise your hands and you have to pray. ஆண்டவரே, எனக்கு புதிய அபிஷேகத்தை தாரும். Lord, give us a new anointing. பரிசுத்தாவியின் அபிஷேகம், The Holy Spirit anointing, அக்கினியின் அபிஷேகம், the anointing of the fire, வல்லமையின் அபிஷேகம், the strength anointing, ஆனந்த தலை அபிஷேகம், and by the oils anointing, அன்பின் அபிஷேகம், and by the kindness of anointing, மன்றாட்டின் அபிஷேகம், and by pleading anointing, விண்ணப்பத்தின் அபிஷேகம், and requesting anointing, மகிமையின் அபிஷேகம். and the miraculous anointing. இப்படிப்பட்ட அபிஷேகத்தை ஒவ்வொரு மாதமும் புதிய புதிய அபிஷேகத்தினாலே ஆண்டவர் உங்களை நிரப்ப வேண்டும். Each month the Lord will bless you with a new anointing. 12 என்பது என்ன? அபிஷேகத்தின் எண்ணாக இருக்கிறது. And what is this 12? And this 12 represent anointing. இன்னும் வேதத்திலே பார்க்க முடியும். And we'll see more in the Bible. யோசுவாவுக்கு பின்பதாக தேவ ஜனங்களை நியாயம் தீர்த்து, And after Joshua the Lord judged the people. பகைவர்களை முறியடிக்க 12 நியாயாதிபதிகள் இருக்கிறார்கள். And to win the enemy there are 12 judges. இதே போல பழைய ஏற்பாட்டிலே அபிஷேகம் பெற்றவர்கள் மொத்தம் 12 பேர். And in the Old Testament we'll see there are 12 blessed people were there. இப்ப வேதம் நமக்கு சொல்லுகிற தீர்க்கதரிசன வார்த்தை என்ன? And what the promising verse the Bible says? இயேசுவை முன்மாதிரியாக வைத்து நீங்கள் பழகுங்கள். And learn to keep Jesus as an example. இயேசுவுடைய வாழ்க்கை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள். And take the teaching of Jesus Christ and follow in his footsteps. முதலாவது இயேசுவுடைய முன்மாதிரியை பாருங்கள். And see the Jesus example. அவர் எவ்வளவாக ஓடி ஓடி எவ்வளவு ஆத்துமக்களை ஆதாயம் செய்தார். How much he have been won the souls. வேதம் சொல்லுகிறது. And the Bible says, மத்தேயு 14:14 நீங்கள் பார்க்க முடியும். Matthew 16:26 we see, மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இருந்த ஜனங்களை திரளாக ஆண்டவர் கண்டபோது மனதுருகி நோய்களை குணமாக்குகிறார். Jesus was moved with the compassion for the people who were like the sheep without a shepherd. இரட்சிப்பின் சுவிசேஷத்தை அவர்களுக்கு அறிவிக்கிறார். The Lord and preached the deliverance to the people. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனத்திலே பார்ப்பீர்கள் என்று சொன்னால், And we'll see in Matthew chapter 8 verse 2 and 3, குஷ்டரோகி என்று தள்ளிவிடாமல் மனதுருகி எனக்கு சித்தம் உண்டு சுகமாக என்று சொல்லி குணமாக்குகிறார். the Lord didn't reject the leper. He said, in my name and by your faith you have been healed. That Jesus healed him. இன்னும் வேதத்திலே பார்க்க முடியும். And we'll see more in the Bible. நாயின் ஊர் விதவையினுடைய மகனை சவ உருவத்திலே பாடையை தொட்டு வாலிபனை உயிரோடு எழுப்புகிறார். And we'll see there's another incident in the name. The widow's son was dead and Jesus touched his coffin and raised him. யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே பார்ப்பீர்கள் என்று சொன்னால், When you see in John chapter 11 verse 10, இந்த தொழுவத்தில் இல்லாத வேறு ஆடுகள் எனக்கு உண்டு என்று சொல்லுகிறார். and the Lord says there is an other sheep that I have
which not belongs to this fold. இவர்களை கண்டு இவர்களுக்கு நான் மேய்ப்பனாக இருக்க வேண்டும். And I will look at them and I'll be the shepherd for them. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, இயேசுவினுடைய முன்மாதிரியை பின்பற்றுங்கள். And the Lord says, follow the footsteps of Jesus Christ. இயேசுவுக்குள் இருந்த அந்த மனதுருக்கம் நமக்குள்ளும் வருவதாக. And let us receive the same compassion that was in Jesus. இரண்டாவது, Second, ஒரு ஆத்துமாவுடைய விலை மதிப்பு என்ன என்பதை எண்ணி பாருங்கள். now remember what is the worth of a single soul. ஒரு ஆத்துமாவுடைய விலை மதிப்பு உலகத்தை விட பெரியது. A single soul is worth more than the whole world. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே நீங்கள் பார்க்க முடியும். We'll see in Matthew chapter 16 verse 26. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? For what a man profited if he shall gain the whole world and lose his own soul? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுக்க முடியும்? Or what shall a man give in exchange for his soul? கர்த்தருடைய ஸ்தோத்திரம் மனதிற்கு நமக்குள் வருவதாக. Let the same compassion in Jesus Christ will come into us. இன்னைக்கு கர்த்தர் மனிதருக்குள் விலையேறப்பட்ட ஆத்துமாவை வைத்தபடியினால் The Lord keeps the very, very worthy soul in us. பரலோகத்தை விட்டு அடிமையின் ரூபம் எடுத்து பூமிக்கு ஓடி வருகிறார். That's why Jesus Christ left the heaven and become a man and came to us. ஆத்துமாவின் கிரயமாகிய தன்னுடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை ஆண்டவர் சிந்துகிறதை பார்க்க முடியும். We'll see to gain the soul, the Lord, he just shed his blood, his precious blood. கர்த்தர் ஒவ்வொரு ஆத்துமாவையும் விலைமதிக்க முடியாத பொருளாக எண்ணிக்கொண்டே இருக்கிறார். Jesus Christ considered each and every soul is worth. உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவும் விலைமதிக்க முடியாத பொருள். Each soul in your house is worth more. உங்க வீட்டு பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள் உங்கள் சொந்தக்காரர்கள் இவருடைய ஆத்துமா இந்த உலகத்தை விட பெரியதாக இருக்கிறது. And the souls in your neighborhood and in your relatives are greater than this world. இவர்களுக்காக நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். And you should pray for them. மூன்றாவதாக, And the third one, நீங்கள் ஆத்துமாவுக்கு சுவிசேஷத்தை சொல்லாவிட்டால் அவர்களுடைய முடிவு என்னவாக இருக்கும் என்பதை யோசிக்க வேண்டும். just keep thinking what will happen if we didn't give Jesus to them and what their end will be. அவர்கள் நித்தியத்தை எங்கே செலவழிப்பார்கள் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க You வேண்டும். have to think how their last day is going to be. வேதம் சொல்லுகிறது, And the Bible says, பாதாளத்திலும் அக்கினி கந்தகமும் எரிகிற இடத்திலே இவர்கள் தத்தளிப்பார்களாம். and where they will be, they will suffer in the lake of fire. ரட்சிக்கப்படாத உங்களுடைய பெற்றோர் இப்படிப்பட்ட நரகத்துக்கு போக போகிறார்கள். And your parents, those who are not received Jesus Christ, going to be in that state. ரட்சிக்கப்படாத உங்களுடைய கணவர் மனைவி பிள்ளைகள் இப்படிப்பட்ட நரகத்துக்கு போக ஆயத்தமாக And இருக்கிறார்கள். those who didn't receive the salvation, the name of Jesus will go into this kind of fire. நீங்கள் அவர்களுக்கு அறிவிக்கிற சுவிசேஷத்தில் தான் அவர்கள் பரலோக மகிழ்ச்சிக்கு வர முடியும் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். You should think that by your preaching only they are all going to come to heaven. முதலாவது இயேசுவை பின்பற்ற வேண்டும். First, we have to follow Jesus. இரண்டாவது, ஒரு ஆத்துமாவின் விலை மதிப்பு என்ன என்பதை அறிந்து கொள்ள The வேண்டும். second, we must know the worth of a single soul. மூன்றாவது, நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் அந்த ஆத்துமாவுடைய முடிவு என்ன என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். The third, you should keep thinking what will happen if the word of Jesus is not given to them. நான்காவதாக, The fourth one, ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் போது அவருக்கு எத்தனை பெரிய சந்தோஷம் உண்டாகும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். we should remember what a great joy he will receive when he receives the salvation. இந்த மனிதன் ரட்சிக்கப்படும் போது என்ன நடக்கிறது? What happens to this man when he receives salvation? அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாறுதல் வருகிறது. And there is a big transformation in his life. அவன் குடும்பத்தார் அந்த சந்தோஷத்திலே களி கூர்ந்து கொண்டிருக்கிறார்கள். And the family rejoice with him. வேதம் சொல்லுகிறது, The Bible says லூக்கா 15ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே, in Luke chapter 15 verse 7, மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. there is a great joy in heaven over one sinner who repents. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, And dear children of Christ, நீங்கள் பெருக வேண்டுமா? and if you want to multiply, பெருக்கத்தின் ஆசீர்வாதம் உங்களுக்கு வர வேண்டுமா? do you want to receive the blessing of இன்றைக்கு நீங்கள் ஒரு multiplication? தீர்மானம் எடுக்க And you வேண்டும். have to take a decision today. கர்த்தர் கொடுத்த அந்த கிருபையின் காலத்தில் 12 பேராயாவது நான் ரட்சிப்புக்குள்ள நடத்தி சபைக்குள்ள கொண்டு வருவேன். And by the grace the Lord gave this last days to
bring 12 souls for Jesus Christ. இவர்களுக்காக பாரம் எடுத்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவேன். And each day I will pray with burden for these 12 people. இப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். For those people the Lord giving in a promising word. ஆதியாகமம் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே In Genesis chapter 17 verse 2, ஆபிரகாமுக்கு கொடுத்த அதே ஆசீர்வாதம், the same blessing the Lord gave to Abraham. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை திரளாக நான் பெருக பண்ணுவேன். I will build a covenant between you and and so that you will be multiplied. ஆண்டவர் உங்களை பெருக பண்ணுவதற்காக உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். The Lord wants to multiply you, so the Lord bless you. இந்த பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? What should we do to receive the blessing of multiplication? ஒரு 5 குறிப்புகளை உங்களுக்கு முன்பதாக வைக்க I விரும்புகிறேன். like to place 5 points before you to multiply. நீங்கள் பெருகுவது தேவனுடைய ஆசீர்வாதம். And you multiplying is God's blessing, நீங்கள் பெருகுவது தேவனுடைய சித்தம். and it is God's will, நீங்கள் பெருகுவது தேவனுக்கு மகிமை. and you are multiplying is God's glory. வேதத்தில் அநேக அற்புதங்களை செய்து கர்த்தர் பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். And we'll see there are so many miracles we see. The Lord blesses and keeps multiplying. எப்படி 12 பேர் 70 பேராக பெருகினார்களோ அதே போல நீங்களும் சுவிசேஷத்தை அறிவிப்பீர்களானால் பெருகிக் கொண்டே இருப்பீர்கள். Now this 12 becomes 70. The same way when you preach and you also keep multiplying. இந்த பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? What you should do to receive the blessing of multiplication? முதலாவதாக The first one, எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 37வது வசனம் சொல்லுகிறது. the first Ezekiel chapter 36 verse 37. இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக இந்த ஆசீர்வாதத்தை வாக்குத்தத்தத்தை நான் அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். Thus said the Lord God, I will yet for this be enquired of by the house of Israel to do it for them. இங்கு வேதம் சொல்லுகிறது, The Bible says, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த பெருக்கத்தின் வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டுமானால், if you want this promising words of multiplying to be fulfilled, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டுமானால், and the personal promising words the Lord gave to you, நீங்கள் to be fulfilled, விண்ணப்பம் செய்து கொண்டே இருக்க and you வேண்டும். should keep pleading to the Lord. நீங்கள் விண்ணப்பம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். And you should keep pleading to the Lord. லூக்கா 11ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, The Luke chapter 11 verse 9 கேளுங்கள் says, கொடுக்கப்படும், ask, it will be given to you, கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். and it shall be given to them who ask. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே பார்ப்பீர்கள் என்று In சொன்னார். Genesis chapter 17 verse 20 says, ஆபிரகாம் ஆண்டவரை நோக்கி கேட்கிறான். Abraham asked the Lord, என்ன கேட்கிறார்? what he asked, ஆண்டவரே, இஸ்மவேலுக்காக உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறேன். the Lord, I come in behalf of my son Ismail. இஸ்மவேல் உமக்கு முன்பதாக பிழைப்பானாக. Ismail become fruitful before you, Lord. இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், The Lord says, இஸ்மவேலுக்காக நீ செய்த விண்ணப்பத்தை நான் கேட்டேன். and the prayer that you made for Ismail I heard. இப்ப இஸ்மவேல் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். The Lord says that I will multiply the generation of Ismail. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்திலே நான் பார்க்க முடியும். We'll see the promising verses in Genesis chapter 32 verse 12. ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். The Lord gives a promising verse to Jacob. மெய்யாகவே நான் உனக்கு நன்மை செய்து I will surely do the good, உன் சந்ததி எல்லாம் எண்ணி முடியாத கடற்கரை மணலைப் போல மிகவும் பெருக பண்ணுவேன். and make the seed as the sand of the sea, which cannot be numbered for multitude. இப்ப முதலாவது ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வேண்டுமானால், பெருக செய்ய வேண்டுமானால், முதலாவது நீங்கள் விண்ணப்பம் செய்ய வேண்டும். And to increase and to receive the blessing of multiplication, you should plead and should pray. பெருகுவதற்கு இரண்டாவது என்ன செய்ய வேண்டும்? The second, what you should do to multiply, எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 23ஆம் அதிகாரம் 3வது வசனம். in the book of Jeremiah chapter 23 verse 3 says, ஆண்டவர் சொல்லுகிறார், the Lord says, நான் என் ஆடுகளில் மீதியா இருப்பவைகளை துரத்தி இருந்த எல்லா தேசங்களிலிருந்து சேர்த்து அவைகளை திரும்ப என் தொழுவங்களுக்கு கொண்டு வருவேன். and I will gather remnant of my flock out of all the countries whither I have driven them, and will இந்த bring them ஆடுகள் again எல்லாம் to the பெருகிக் fold, கொண்டே இருக்கும். and they shall be fruitful. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை And உண்டாவதாக. praise and honor to the Lord. பெருகுவதற்கு இரண்டாவது என்ன செய்ய வேண்டும்? The second, what you should do to multiply, சபைக்குள் வந்த ஆடுகளாகிய நீங்கள் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். and the one who come into this church as the sheep, you should keep praising the Lord. எந்த ஒரு தேவ பிள்ளை
பிள்ளை தேவனை துதித்து உண்மையாக ஆவியினாலே ஆராதிக்கிறார்களோ And- அவர்கள் பெருகிக் கொண்டே இருப்பார்கள். And those who really worship the Lord in spirit and keep praising, they will keep on multiplying. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 46வது வசனம் 47வது வசனத்திலே பார்ப்பீர்கள் என்று சொன்னால், In Acts chapter 2 verse 26 and 46 and 47, வேதம் சொல்லுகிறது, the Bible says, விசுவாசிகள் எல்லாரும் தேவாலயத்திலே ஒருமனப்பட்டு ஆராதித்தார்கள். all the believers gathered in one place in one accord. அப்பொழுது என்ன நடந்தது? What happened at the time? ரட்சிக்கப்படுகிறவளை எல்லாம் கர்த்தர் சபைக்குள்ளே சேர்த்துக் கொண்டே இருக்கிறார். And all the saved were being come into the church. மூன்றாவது பெருகுவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? The third thing what you should do to multiply, அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம் 7வது வசனத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், we'll see in Acts chapter 6 verses 4 and 7, வேதம் சொல்லுகிறது, the Bible says, ஊழியக்காரர்கள் வேத வசனத்தை போதிக்கிறதிலே தரித்திருக்கிறார்கள். but we will give ourselves continually to the prayer and to the ministry of the word. 7வது வசனத்திலே பார்ப்போம் என்று சொன்னால், And we see in verse 7, வேத வசனம் விருத்தி அடைந்தது. and the word of God increased. அப்ப மூன்றாவது பெருகுவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? And what is the third thing that you should do to multiply? வேத வசனத்திலே நீங்கள் வாஞ்சையாக இருக்க And வேண்டும். you should be longing for the word of God. புதிதாக பிறந்த குழந்தையைப் போல நீங்கள் வேத வசனத்தின் மேல் வாஞ்சையாக இருக்க வேண்டும். Like the newborn babies, you should be longing for the word of God. அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, And in the Acts chapter 11 verse, சபை 16 verse 5 விசுவாசத்தில் says, ஸ்திரப்பட்டு பெருகின. so where the church is established in the faith and increased in number daily. சபைகள் எப்படி விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு பெருகினது? How did the church grow in faith and increase? அதுக்கு முந்தின வசனத்திலே நீங்கள் பார்க்க And we'll see முடியும். the previous verse. அப்போஸ்தலர்கள் என்னென்ன கட்டளைகளை சொன்னார்களோ அத்தனை கட்டளைகளும் சபையார் கைக்கொண்டார்கள். And the church followed all the teachings of the apostles and elders. நீங்கள் வசனத்தை கைக்கொள்வீர்களானால் பெருகிக் கொண்டே இருப்பீர்கள். When you follow the word of God, and you will keep increasing. நான்காவது பெருகுவதற்கு என்ன செய்ய The வேண்டும்? fourth, what you should do to multiply? எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், In Hebrews chapter 6 verses 14 and 15 says, அங்கு வேதம் சொல்லுகிறது, the Bible says, ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக the பண்ணுவேன். Lord says, surely blessing I will bless thee, and multiplying I will multiply. ஆண்டவர் பெருக பண்ணுவதற்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் பொறுமையாக காத்திருந்து வாக்குத்தத்தத்தை சொந்தரித்தாராம். And we see in the next verse, Abraham waited patiently to inherit the promising verses. இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை நீங்கள் சுதந்தரிக்க வேண்டுமானால் பொறுமையாக தேவ சமூகத்திலே ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். If you want to receive and you want to inherit the promising verse that you receive today, you should wait patiently and keep praying for it. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு அவசரப்படக்கூடாது. We should not be in hurry to fulfill the word of God. ஆபிரகாம் 25 வருடம் பொறுமையாக காத்திருந்தார். Abraham waited for 25 years patiently. அதனால் ஆண்டவர் ஆபிரகாமை சீமானாக ஆண்டவர் உயர்த்தி வைத்தாராம். The Lord blessed Abraham as the greatest person in that nation. ஆபிரகாமுக்கு கொடுத்த பெருக்கத்தின் ஆசீர்வாதம் என்ன? What are the increasing multiplication, the blessing that the Lord gave to Abraham? ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்த ஆசீர்வாதம் பூமி தாங்க கூடாது இருந்ததாம். The blessing that the Lord blessed Abraham, even the earth couldn't withstand. இப்படித்தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க That's விரும்புகிறார். how the Lord wants to bless you. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, People of Christ, ஆண்டவர் வாக்குத்தத்தம் நிறைவேற பொறுமையாக காத்திருங்கள். wait patiently for the Lord's words to be get fulfilled. கடைசியாக பெருகுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? Finally, what we should do to multiply? 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, 2 Corinthians chapter 9 verse 6 says, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். but this I say, ye shall sow with sparsely, shall reap also sparsely. ஆண்டவர் சொல்லுகிறார், மனப்பூர்வமாக கொடுக்க வேண்டும். And the Lord says you should give wholeheartedly. நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். What level you measure, and it will be measured to you. நீங்கள் எந்த அளவு ஆண்டவருக்கு உற்சாகமாக கொடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பெருகிக் கொண்டே இருப்பீர்கள். In what level you give to the Lord with the wholeheartedly, the same level you will keep multiplying. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், And we will see in Galatians chapter 6 verses 7 and 8, ஆண்டவர் சொல்லுகிறார், the Lord says, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். what
whatsoever a man soweth, he shall also reap. மாம்சத்திற்கென்று விளையாமல் ஆவிக்கென்று நாம் விதைக்க வேண்டும். For that he that soweth to his flesh, we shall be flesh reap corruption. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எந்த அளவு விதைக்கிறீர்களோ அந்த அளவு நீங்கள் பெருகிக் கொண்டே இருப்பீர்கள். In what level you sow, in such a level you will multiply. நாளைக்கு நீங்கள் அறுவடை செய்ய விரும்பினால் இன்றைக்கு விதைக்க ஆரம்பிங்கள். Then next you want to harvest, today you should sow. கத்தரிக்காயை விதைத்து கத்தரிக்காயினுடைய விதையை விதைத்து வெண்டைக்காயை அறுக்க முடியாது. When you sow for Jesus Christ, you cannot harvest ladies finger. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். What man sows, that what he shall reap. எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு நம்முடைய கை கொடுக்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு தான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். And how much our hand give to the Lord, that level only the Lord will bless us. இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கடற்கரை மணலை போல பெருகுவீர்கள். The Lord says that you will multiply like the sand of the shore. கடற்கரை மணலை போல உன்னை பெருக பண்ணுவேன். I will multiply like the sand of the shore. ஆண்டவர் பெருகப்படுவதற்கு நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும். The Lord wants to multiply. With this multiplication, you should do the ministry for Christ. ஆண்டவர் உங்களை பெருகப்படுவதற்கு சுவிசேஷம் அறிவித்து 12 பேரையாவது ஆத்துமாதாயம் செய்ய வேண்டும். And you should do the ministry and get 12 disciples for Jesus Christ. இந்த பெருக்கத்தின் ஆசீர்வாதம் வருவதற்கு நீங்கள் விண்ணப்பம் செய்ய வேண்டும். And to receive this blessing of multiplication, you should plead to the Lord. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தேவ சமூகத்தில் வந்து விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். Each Sunday you should come into his presence and you should worship the Lord. ஒவ்வொரு நாள் காலையில எழும்பின உடனே எல்லா சத்தங்கள் கேட்பதற்கு முன்பதாக தேவ சத்தத்தை கேட்க வேண்டும் என்ற வசனத்தில் ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும். And you should have that eagerness every first hour of the day, that you should hear the word of God. வாக்குத்தத்தம் நிறைவேற தானியேலை போல நீங்கள் பொறுமையாக, நீங்கள் ஜெபித்துக் கொண்டே ஆபிரகாமை போல பொறுமையாக காத்திருக்க வேண்டும். To fulfill this promising verse, that you should wait patiently like Daniel and Abraham. கடைசியாக மனப்பூர்வமாக நீங்கள் கொடுக்க வேண்டும். Finally you should give wholeheartedly. விசனமாயும் கட்டாயமாக நீங்கள் கொடுக்க கூடாது. Not by half-hearted you should give to the Lord. மனுஷனுக்கு கொடுக்கிற என்ற எண்ணத்தில் நீங்கள் கொடுக்க கூடாது. You should not give as you give to a man. எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று நீங்கள் செய்ய வேண்டும். Whatever you do, you should do it for Christ. நான் கொடுப்பது என் ஆண்டவருக்கு. What I give is to my Lord. நான் ஆத்துமாதாயம் செய்வது என் ஆண்டவருக்கு. I win the souls for Christ. இது நிமித்தம் பரலோகத்திலிருந்து எல்லா ஆசீர்வாதத்தை நான் சுதந்தரிக்க விரும்புகிறேன். Because of that I will inherit all the blessings that belongs in heaven. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் பெருகிக் கொண்டே இருப்பீர்கள். That's why the Lord says you will keep multiplying.